ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். சம்மர் ஆரம்பித்தோடனேயுமே ஒரு க்ளீனிங் ஒர்க் இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி சம்மர் ஆரம்பித்தோடனே இப்போ தான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக மாடிக்கு போகிறோம். நம்ம டோட்டலாகவே க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ இந்த பூசணிக்காய் ஆல்ரெடி கட் பண்ணியாச்சு. பூசணிக்காய் கொடி ஃபுல்லாக காஞ்சிடுச்சு. இப்போ அதனால் பூசணிக்காய் இனி பெருசாக போகிறதில்ல. அதனால் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. 2 இது இப்போ லாஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த 2 பூசணிக்காயுமே நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ எல்லாமே கச்ச கச்சன்னு இருக்குது. செடிங்க எல்லாமே ஒன்றா இந்த மாதிரி கொடி போனாலே எல்லாமே ரொம்ப பார்க்குறதுக்கே நீட்டாக இல்லாமல் அந்த மாதிரி ரொம்ப மோசமாக இருந்தது. எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டும்போது பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். இது கீரை எடுக்கிறதுக்காக முருங்கைக்கீரையை வச்சுருக்கேன். நான் காய்க்காக இல்லை, கீரைக்காகவே வச்சுருக்கேன் அதை. இப்போ பாருங்கள் கொடி எப்படி இருக்குதுன்னு. ஃபுல்லாக காஞ்சி போய் ஏதாவது செடி தெரிகிற மாதிரியே இல்லை. ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே கச்ச கச்சன்னு இருக்குது. இப்போ எல்லாத்தையும் அந்த காஞ்ச கொடி எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக போட்டாச்சு. போட்டுட்டு 2 ட்ரம் இருக்குது. அந்த சைடில் இருக்கிறதுல தான் பூ செடி வச்சுருக்கேன். இப்போ இது பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம அமுக்குனாலே வெடிக்கும். இது எரிக்கலஞ்செடி பார்த்துருப்பீங்க. ஆனால் எரிக்கலஞ்செடி இது தானாக வந்துச்சு. அதனால் இது மருந்துக்கு கொஞ்சம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி நான் வச்சுட்டேன், இருக்கட்டும் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள் எப்படி கச்ச கச்சன்னு கிடக்குதுன்னு. எல்லாமே எடுத்து ஒதுக்கி வச்சுருக்கேன். இதை என்ன மாதிரி நீட் பண்ணுறேன்னு உங்களுக்கு லாஸ்ட்டாக நான் காட்டுறேன். இப்போ என்கிட்ட இருக்கிறது எல்லாமே எடுத்து ஒரு ஓரம் வச்சுட்டு அந்த ஃபுல்லாக மண், காஞ்ச இலை எல்லாமே நான் திரும்ப அந்த செடிங்களுக்குள்ளேயே தான் போட்டுருவேன். அப்புறம் செடியிலலாம் நிறைய ஒரு சில செடியிலலாம் பூச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இந்த கத்திரிக்காயெலாம் ஏன் விட்டு வச்சேன் அப்படின்னா, இதோட சீட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக. அதனால் ஒரு 2 நல்ல பெரிய பெரிய கத்திரிக்காயை இந்த வாட்டி அப்படியே விட்டுட்டேன். அதனால் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதை காய வச்சு அதுக்கப்புறம் சீட்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஷார்ட்டில் நான் சீட்ஸ் எடுத்தது எல்லாமே காமிச்சிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஆனால் ஃபுல்லாக உள்ள கார்டன் இருக்கிற அந்த ஏரியாவை நான் உங்களுக்கு காமிச்சதில்லை. அதனால் இப்போ பாருங்கள், அந்த கத்திரிக்காயை ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இது முள்ளு கத்திரிக்காய். இது ஒரே ஒரு கத்திரிக்காய் தான் வாங்கும்போது இருந்துச்சு. ஆனால் அதுவும் சின்னதுலேயே பழுத்துச்சு. அதனால் இதோட சீடு எடுத்து அடுத்த வாட்டி நம்ம வர வைக்கிறதுக்காக நான் இதையுமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதனால் இது நார்மல் வெள்ளை கத்திரிக்காய், கொஞ்சம் ஒயிட்டும் இல்லாமல் க்ரீனும் இல்லாமல் இருக்கும். அந்த கத்திரிக்காய் செடி இது எல்லாமே அப்படியே அந்த கொடி வந்ததுனால எல்லாம் சாஞ்சிடுச்சு. இந்த சைடு அந்த சைடுமா அந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கத்திரிக்காயில் ஃபுல்லாக பூச்சி வந்துடுச்சு. ஏன்னா கொடி போய் ஃபுல்லாக அப்படியே சுற்றி இருந்ததுனால என்னால் சரியாக இதை பார்க்க முடியல. பார்த்தா ஃபுல்லாக பூச்சி வந்துடுச்சு. இப்போ எந்தெந்த செடியிலலாம் பூச்சி இருக்குதுன்னு பார்த்து அந்த லீஃப் எல்லாமே கட் பண்ணி போட்டுட்டு அந்த மாதிரி ஒரு சில வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் வந்திருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி பூ நல்லா சூப்பராக பூக்கும். இந்த செடி இந்த பூ சீசனில் அவ்வளோ பூக்கும். எப்போயாவது தான் பூக்காமல் இருக்கும். இங்கே பாருங்கள், அந்த கொடி வந்திருக்க இதுலேயே பாருங்கள் எவ்வளோ பூ வந்திருக்கு அப்படின்னு. இந்த பூவே பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு முழம் எடுக்கலாம் கட்டினாலே. இப்போ பூத்தது எல்லாமே அப்புறமா தான் பறிக்கணும். இப்போ பாருங்கள், கீழே காஞ்ச லீஃப் எல்லாம் பெருக்கி ஒரு சைடு தள்ளிட்டேன். இங்கே பாருங்கள், இது கொய்யாவில் ஃபுல்லாக பூச்சி வந்துடுச்சு. நீங்கள் அடுத்து வர்றது கஷ்டம். அதனால் இதுக்கு எல்லாத்துக்குமே புளிச்ச மோர் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு தெளித்து விட்டு அந்த நல்லா இல்லாத இலை எல்லாமே நம்ம கட் பண்ணி போடணும். போட்டால் தான் அடுத்து நல்லா ஓரளவுக்கு தள்ளி வரும். அதனால் அது எல்லாமே சரி பண்ணிட்டு தான் நான் தனியாக தள்ளி வைக்கணும்னு வச்சுருக்கேன். இது பசலை, செடி பசலைன்னு நான் காமிச்சிருப்பேன் ஆல்ரெடி ஷார்ட்லலாம். அது பார்த்திங்கன்னா அதுலேயுமே இலைலாம் சரியில்லை. ஏன்னா வெயில் ஆரம்பித்ததுக்கப்புறமே நல்லா இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அது எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்த பூசணிக்காய், தக்காளி அவ்வளோதான், செடி ஃபுல்லாத்தையும் பிடுங்கி போட்டுட்டேன். இப்போ அந்த தக்காளி பார்த்திங்கன்னா இதுவும் 2 பூசணிக்காய் மட்டும் நம்ம எடுத்தாச்சு. இப்போ இதோட சீடையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம், நெக்ஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ கார்டன் எல்லாருமே வாஷ் பண்ணிட்டீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.